வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 5வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீடு ஆவண்ணா 2 இந்த பகுதியில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, யார் யாரிடம் கூறியது? மலை மகனிடம். ஆனா இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. 2வது கேள்வி, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவதும் 4வதும் சரியாக இருக்குது. கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆவண்ணா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. கீழே பாருங்கள், நீ பிறருக்கு நன்மை செய்தால் நன்மை திரும்ப கிடைக்கும், நீ தீமை செய்தால் அதுவும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியத்திலிருந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுத சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், ஈனா பாருங்கள், நன்மை தீமை இதான் அங்கே வந்திருக்கக்கூடிய எதிர்ச்சொல், அதை டிக் பண்ணிக்கோங்க. 4வது, கண்ணை போல காத்திடலாம், நம் மண்ணை தாயாய் போட்டிடலாம். இப்பாடல் வரிகளில் 2வது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள், கண்ணை மண்ணை. 5வது கேள்வி, சரியான நிறுத்தல் குறியிட்டு எழுதுக அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அப்பா சிரித்து கொண்டே மகனை கவனமாக கேள் என்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமான நிறுத்தல் குறிகளை இட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், 5 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. கவிதா தமிழ் பாடம் நடத்தினாள், பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தன, முயல் முள்ளங்கி தின்றது, பாவை அழகாக பாடல் பாடினாள், பூங்குன்றன் கல்லூரிக்கு சென்றான். இப்போ கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க, 3 பகுதியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை அப்படின்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தில் நம்ம பிரித்து எழுதி காட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கவிதா அப்படிங்கிறது எழுவாயில் வரும், செய்யப்படு பொருள் தமிழ் பாடம், பயனிலை அதில் நடத்தினாள். இதே போல் எழுவாய் தனியாக, செய்யப்படு பொருள் தனியாக, பயனிலை தனியாக பிரித்து எழுதி காட்டணும். 2வது வாக்கியத்தை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள், பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தன. 3வது, முயல் முள்ளங்கி தின்றது. 4வது, பாவை பாடல் பாடினாள். 5வது, பூங்குன்றன் கல்லூரிக்கு சென்றான். இதே போல் எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை இதை 3ஆக பிரித்து நம்ம எழுதி காட்டணும். அடுத்த பக்கத்தில் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்று கும்மியடி, இனிமை நிறைந்த பூமியடி, நல் இன்பம் பொங்க கும்மியடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கேள்விகள் பாருங்கள். முதல் கேள்வி, பாவலர், அதுக்கு கோடு போட்டிருக்காங்க கீழே. பாவலர் புகழும் பூமியடி, அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாவலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே பாருங்கள், ஆவண்ணா பாடல் பாடுபவர். அடுத்தது 2வது பாருங்கள், பாரதம் இச்சொல்லில் மறைந்துள்ள வேறு சொற்கள் எவை? ஆனா இருக்கு பாருங்கள், பாதம் ரதம் இதான் அந்த பாரதம் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய வேறு சொற்கள். அடுத்து 3வது பாருங்கள், இன்பம் பொங்க கும்மியடி, கும்மியடி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. அடிக்கோடிட்டு சொல்லை பிரித்தால் கிடைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. ஈனா பாருங்கள், கும்மி கூட்டல் அடி இதான் பொருத்தமானது. அடுத்தது 4வது பாருங்கள், இனிமை நிறைந்த பூமியடி, இனிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல்லை கொண்டு தொடர் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமையான மாலை வேலை அப்படின்ட்டு நம்ம ஒரு வாக்கியத்தை அமைச்சிருக்கிறோம். 5வது பாருங்கள், இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. பூமியடி கும்மியடி புகழும் பாரதம் இந்த வார்த்தைகள் இறுதி எழுத்துக்கள் ஒன்றாக வருது, அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இதிலிருந்து கீழே கேள்விகளை பாருங்கள். முதல் கேள்வி, பயணம் அங்கே போகலாம், அங்கே அப்படிங்கிறதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மலை,
ஈனா இருக்கு பாருங்கள், இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, பாடலில் இடம்பெற்ற நீர்நிலை ஒன்று, அருவி. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. உயரமான, கும்மி, அருவி, விலங்கு. உயரமான அதுக்கு மலை, கும்மி அதுக்கு என்ன வரும், பாட்டு, அருவி அதுக்கு சத்தம், விலங்கு அதுக்கு கூட்டம். நம்ம நம்பர் போட்டிருக்கோம், இந்த நம்பர் கீழே இருக்குது பாருங்கள், ஆவணாவில் இருக்குது, பொருத்தமாக இருக்குது, அதை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து 4வது கேள்வி பாருங்கள், அருவி என்ற சொல் விடையாக வரும்படி வினா ஒன்றை உருவாக்குக அப்படின்னு கேட்குறாங்க. குற்றாலத்தில் உள்ள புகழ்பெற்ற நீர்நிலை எது அப்படின்ட்டு ஒரு வினாவை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அடுத்தது கீழே 5வது கேள்வி பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு பாடல் வரிகள் எழுதுக அப்படின்ட்டு கருமேகங்கள், மலைத்துளி, வயல்கள், விவசாயி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஒரு பாட்டை எழுத சொல்கிறாங்க. நாம் கீழே மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். கருமேகங்கள் வானில் சூழ, மலைத்துளி மண்ணில் விழ, வயல்கள் பசுமையாய் மலர, விவசாயி மனதில் மகிழ்ச்சி மலர்ந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு வாக்கியங்கள் தெரியும் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் ஐ செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு முட்டை படம் இருக்குது, பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக அது வெடிப்பு விட்டுருக்குது. அடுத்த படத்தை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெடிப்பு விட்டுருக்குது. கடைசி படம் பாருங்கள், இன்னும் அதிகமாக வெடிப்பு விட்டுருக்கு. 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி அடுத்தது என்ன ஆயிருக்கும், அந்த முட்டை உடஞ்சிருக்கிறோம், அதுக்குள்ளேருந்து கோழி குஞ்சு வெளியே வந்திருக்கோம், அந்த மாதிரி கற்பனை செய்து படத்தை வரைய சொல்லியிருக்காங்க. 2 கட்டங்கள்லேயும் அடுத்தடுத்த படிநிலையில் அந்த படத்தை நம்ம வரைஞ்சி காட்டணும். அடுத்தது டிக்கா என்ன செய்தது எழுதலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், டிக்கா நடந்து போகிறது. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், 2வது படத்தில் ஒரு வால் மாதிரி இருக்குது, அதை வாயில் பிடிச்சி இழுக்குது. 3வது படத்தில் வேகமாக அதை இழுக்குது. 4வது படத்தில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அது ஒரு பெருச்சாளி. எந்த பகுதியில் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எம்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அது என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்களே எழுத வேண்டியதுதான். அடுத்த பக்கத்தில் டிக்கா சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பு பாருங்கள், டிக்காவின் சுற்றுலா அப்படின்ட்டு. டிக்கா ஒரு நாள் தன் குடும்பத்துடன் பண்ணைக்கு சென்றது. அங்கு குடிக்க வைத்திருந்த தண்ணீர் தொட்டியில் பன்றிக்குட்டி குளித்து கொண்டிருந்தது. அருகில் போட்டிருந்த மரங்களின் மேல் குதிரைகள் ஏறி நின்று கொண்டிருந்தன. கொட்டிலின் கூரைகளில் குரங்குகள் சறுக்கி கொண்டிருந்தன. இதை பார்த்த டிக்கா சிரித்தது. இப்போ கீழே பாருங்கள், நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பிடித்தமான ஒரு இயற்கை காட்சி அல்லது நீங்கள் பார்த்த விலங்கு அந்த படத்தை வரைந்து அந்த படத்துக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க.